வணக்கம். அதாவது உலக பிரசித்தி பெற்ற திருவொத்துரோசமங்கை ஆலய கும்பாபிஷேகத்துல பெண் பக்தர்களிடம் நகைகளை பிடுங்கிச் சென்ற 5 பேரை இன்று போலீசார் கைது செய்து அவர்களை சிறையில் அடைச்ச சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரோசமங்கையில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற சிவாலயமாகவும் உலகின் முதல் சிவாலயம் என போற்றப்படும் மங்களேஸ்வரி சமேத மங்கள்நாத ஆலய கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதுல தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்கள் மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து லட்சக்கணக்கானோர் கூடியிருந்தனர். இந்த கும்பாபிஷேகத்துல பெண்கள் கூட்டம் மிக அதிகமாக இருந்ததை பயன்படுத்தி கொண்டு தரிசனத்திற்காக காத்திருந்த பெண்களிடம் கொள்ளையர்கள் கைவரிசை காட்டினாங்க. குறிப்பாக தங்கச்சங்கிலி, தங்கத்தோடு போன்றவற்றை பறித்து சென்றனர். இது தொடர்பாக 5 வழக்குகள் உத்தரசமங்கை காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டு குற்றவாளிகளை தேடி வந்தனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் உத்தரவின் பேரில் சிறப்பு தனிப்படை அமைக்கப்பட்டு பல்வேறு மாவட்டங்களுக்கும் சென்று பெண்களிடம் கைவரிசை காட்டிய நபர்களை தேடி வந்தனர். 50க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளின் உதவியோடு கொள்ளையர்களை இன்று கைது செஞ்சிருக்காங்க. இந்த கைது செய்யப்பட்ட நபர்கள் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை அடுத்த கிராமத்தைச் சேர்ந்த சரண்யா, ரஜினி, ராஜகிரி, சந்தனமாரி, விஜயா ஆகிய 5 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து 25 பவன் தங்க நகைகளை மீட்டுள்ளனர். 2 மாதம் தொடர்ந்து இந்த குற்றவாளிகளை தேடி தற்போது கைது செய்து சிறையில் அடைத்த இந்த போலீசாரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் பாராட்டினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.